இன்று வேதாகமம் மற்றும் பரலோக குடும்பம் என்ற தலைப்பிலான உபதேசத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கும் தூதுவர்களாக பணியாற்றும்படி செய்திருக்கிறார். இன்று நமக்கும் கூட அது போன்றுதான். இக்காலத்தில் தேவனுடைய சித்தத்தை பிரசங்கித்து நிறைவேற்றுகிறவர்கள் அனைவருமே தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? இன்று மனிதகுலத்தை இரட்சிப்பதற்கான தேவனுடைய சித்தத்தை பற்றியும் இப்போது உலகம் முழுவதும் ஒன்றாக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நம் பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வேதாகமத்தில் தேவனுடைய சித்தம் எவ்வாறாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் ஆராய்ந்து பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். வசனத்தை பார்ப்போம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 13ஆம் வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. வேதாகமம் என்பது தேவன் மனிதகுலத்திற்கு அனுப்பிய விலையேற பெற்ற பரிசாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் தேவன் அனுப்பியிருக்கும் செய்தியானது அன்பினால் நிரம்பியுள்ளது. நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள், நாம் செய்யக்கூடாத காரியங்கள், நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்கள், நாம் கைக்கொள்ள வேண்டிய தேவனுடைய கட்டளைகள் என இவையனைத்தும் வேதாகமத்தில் முழுமையாக பட்டியலிடப்பட்டுள்ளன. இவையனைத்தும் நம் இரட்சிப்புக்காகவே இருக்கிறது. எனவே வேதாகமம் என்னவென்று சொல்கிறது? நம்மை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்குகிறது என சொல்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். முதலாம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளையுடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதாகமம் என்பது மனிதனுடைய எண்ணங்களாலோ அல்லது மனிதனுடைய கருத்துக்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. மாறாக அது தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய வார்த்தையையும் இருக்கிறபடியே வெளிப்படுத்த விசுவாசத்துடன் எழுதப்பட்டதுதான் இன்று நம்மிடம் இருக்கும் வேதாகமத்தின் 66 புத்தகங்களாகும். வேதாகமத்தில் சில பதிவுகள் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான வருடங்கள் இடைவெளியில் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த பதிவுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? பதிவுகளுக்கு முன்னும் பின்னும் உள்ளவை அனைத்தும் துல்லியமாக பொருந்தும் வகையில் தேவன் வேதாகமத்தை பதிவு செய்தார். இந்த வார்த்தைகள் முற்றிலுமாக நம் இரட்சிப்புக்காக எழுதப்பட்டிருப்பதால் மனித கருத்துக்களை புகுத்தி அதனோடு எதையும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுத்துப் போடவோ கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, இந்த புஸ்தகம் என்பது வேதாகமத்தை குறிக்கிறது அல்லவா? ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், வேதாகமத்தின் தீர்க்கதரிசன வசனங்களோடு எதையாவது கூட்டினால் தேவன் என்ன செய்வார்? இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆகையால் வேதாகமத்தில் இல்லாதவைகளை நாம் கூட்டக்கூடாது. 19ஆம் வசனத்தில் வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், வார்த்தைகளை எடுத்து போடுவது என்பது நீக்கிவிடுவதாகும். நாம் எடுத்து போட்டால்
ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்துப் போடுவார். வேதாகம வார்த்தைகளில் மிக முக்கியமான விஷயங்கள் இருப்பதால் அவற்றை நம் விருப்பத்தின்படி கூட்டவோ அல்லது எடுத்துப் போடவோ முடியாது. வேத வாக்கியங்களின் ஒவ்வொரு பகுதியும் நம் இரட்சிப்புக்கு இன்றியமையாததாகவும் அவசியமானதாகவும் இருப்பதால் வேதாகமத்தின் 66 புத்தகங்களை தேவன் மனிதகுலத்திற்கு கொடுத்துள்ளார். இன்று எண்ணற்ற சபைகள் தாங்கள்தான் சரி என்று வலியுறுத்துகின்றன. பரலோக ராஜ்யம் என்பது நம்முடைய சொந்த தீர்மானத்தின்படி பிரவேசிக்கக்கூடிய இடம் அல்ல. இரட்சிப்பும் பரலோக ராஜ்யமும் தேவனுடைய வார்த்தையை பயிற்சி செய்வதில் காணப்படுகிறது அல்லவா? இந்நாட்களில் நம்மை சுற்றியுள்ள அநேக சபைகள் தந்தையாகிய தேவனை மட்டுமே ஆராதிக்கின்றன. ஆனால் வேதாகமத்தில் தேவன் நம்மை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்தால் பதிலை சுலபமாகவும் எளிதாகவும் கண்டுபிடிக்க முடியும். இருப்பினும் வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்யாமல் சிலர் மற்றவர்கள் விசுவாசிப்பதோ அல்லது பின்பற்றுவதோ தவறாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இப்படி நடந்து கொண்டால் அது தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை தடுப்பதற்கு ஒப்பாகும். எனவே யாரும் நிலையான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடாது. ஒருவேளை வழியை அறிந்த ஒருவர் நமக்கு சரியான பாதையை காண்பித்தால் என்ன செய்ய வேண்டும்? நாம் முன்பு நடந்த பாதை தவறான பாதையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த பாதையை விட்டு விலகி மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்லவா? வேதாகமத்தில் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இருந்த போதிலும் வேதாகமத்தில் எதையும் கூட்டவோ அதிலிருந்து எதையும் எடுத்து போடவோ கூடாது என்ற தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் புறக்கணிக்கிறார்கள். இதுவே இன்றைய ஜனங்களின் விசுவாசமாக இருக்கின்றது. அப்படியானால் நாம் வேதாமத்தில் தந்தையாகிய தேவனை பற்றியும் தாயாகிய தேவனை பற்றியும் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவனே ஆவார். அவைகள் யாருடைய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டன? தேவனுடைய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டன. இப்பூமியில் மனிதர்கள் வாழவும் உயிரினங்கள் பிழைத்திருக்கவும் தண்ணீரும் காற்றும் இருக்கத்தக்கதாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரம், அவற்றின் நிலைகள் என அனைத்தையும் தேவனே தீர்மானித்தார் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் வானத்தையும் பூமியையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த போது இவ்வுலகில் அவருடைய சித்தமின்றி எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த பூமியில் அனைத்து உயிரினங்கள் இருப்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். தந்தையும் தாயும் இல்லாமல் எந்த உயிரினமாவது இருக்க முடியுமா? அது மிருகங்களின் உலகமாக இருந்தாலும் சரி, தாவரங்களின் உலகமாக இருந்தாலும் சரி, ஜீவன் எங்கு இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாக தாய் இருந்தாக வேண்டும். தாய் இல்லாத இடத்தில் ஜீவன் இருப்பதில்லை. எனவே தாய் இல்லாத உலகம் மரணத்தின் உலகமாகும். இது யாருடைய சித்தம்? அது தேவனுடைய சித்தமாகும். அப்படியானால் தாயாகிய தேவன் இல்லை என்றால் நித்திய பரலோக ராஜ்யத்தில் ஜீவன் இருக்க முடியுமா? தேவனுடைய ராஜ்யமானது ஜீவனின் ராஜ்யமாகும். ஆவிக்குரிய உலகில் தந்தையாகிய தேவன் மட்டுமல்லாமல் தாயாகிய தேவனும் இருக்கிறார் என்பதை உறுதி செய்வோம். ஜனங்கள் சபைக்கு செல்லும்போது அவர்கள் தேவனை தந்தையாகிய தேவன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எந்த சபைக்கு சென்றாலும் அதையே சொல்கிறார்கள். தந்தை என்ற வார்த்தை ஒரு நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகிறதா? அல்லது இது ஒரு தேசிய அமைப்பால் பயன்படுத்தப்படும் வார்த்தையா? அது எங்கே பயன்படுத்தப்படுகிறது? தந்தை என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டமாக இருக்கிறது. நாம் ஒருவரையொருவர் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கிறோம். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்ற பெயர்களும் குடும்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன.
தந்தை, சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அப்படியானால் வேறு யாரும் இருந்தாக வேண்டும்? பூமிக்குரிய குடும்பத்தில் நிச்சயமாக தாய் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி, பரலோக குடும்பத்திலும் ஆவிக்குரிய உலகிலும் தாய் இல்லை என்று வலியுறுத்தும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கே இரட்சிப்பு எனும் மிக முக்கியமான காரியம் அடங்கியுள்ளது. தேவன் நம் தந்தையாக இருக்கிறார். இது சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டம் அல்ல, வேதாகமத்தில் கற்பிக்கப்பட்ட போதனையாகும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமில் இயேசு இப்பூமிக்கு வந்து பரலோக ராஜ்யத்தின் நியமத்தை அறியாமல் வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவன்தான் நம்பிதா, அதாவது தந்தை என்று போதித்தார். 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவன் யாராக இருக்கிறார்? அவர் நம்முடைய தந்தை என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் நம் சரீரத்தின் தந்தை அல்ல, அவர் நம் ஆவிக்குரிய தந்தை அல்லவா? எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? நமக்கு மாம்ச சரீரத்தை கொடுத்த மாம்சத்திற்குரிய தந்தை இருப்பது போலவே நமக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்த ஆவிக்குரிய தந்தையும் இருக்கிறார். அவர்தான் தேவனாக இருக்கிறார் என்று வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது. இது வேதாகமத்தின் சத்திய வார்த்தையல்லவா? சத்தியம் என்ற வார்த்தைக்கு உண்மை என்று அர்த்தம் அல்லவா? ஆவிக்குரிய உலகில் தந்தையாக இருப்பவர் நமது தேவனாவார். தந்தை என்ற பட்டம் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் சுதந்திரித்த பிள்ளைகளால் பயன்படுத்தப்படும் பட்டம் அல்லவா? தந்தை என்பது பிள்ளைகளை கொண்ட ஒரு மனிதனை குறிக்கிறது. தேவன் இவைகளையெல்லாம் வேதாகமத்தில் எழுதியிருப்பதால் நாம் அவற்றிலிருந்து எதையும் கூட்டவோ அல்லது எடுத்துப் போடவோ கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவன் நமக்கு யாராக இருக்கிறார்? பிதாவாயிருப்பேன். நீங்கள் நாம் என்னவாக இருப்போம்? எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படித்தான் தேவன் நம்மோடு தந்தை மற்றும் அவருடைய பிள்ளைகள் என்ற உறவை ஏற்படுத்தினார். தந்தை, குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள் என்பவை குடும்பங்களில் பயன்படுத்தப்படும் பட்டங்களாகும். இருப்பினும் இன்று எல்லா சபைகளும் வேதாகமத்தை இந்த அளவிற்கு மட்டுமே புரிந்து கொண்டுள்ளன. அப்படியானால் வேதாகமத்தில் தாயை பற்றி வேறு ஏதாவது இருக்கிறதா? நாம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே யார் அவர்? நம்மெல்லாருக்கும் தாயானவள். வேதாகமத்தில் யாரை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அப்படியானால் மேலான என்பது எதை குறிக்கிறது? அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. எனவே பரலோகத்தில் இருக்கும் சுயாதீனமுள்ள எருசலேம் யாராக இருக்கிறார்? அவரே நம்முடைய தாயாக இருக்கிறார். தொடர்ந்து 28ஆம் வசனத்தை பார்ப்போம். சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம்.
ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனமுள்ளவளுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். 26ஆம் வசனத்தில் மேலான எருசலேமை சுயாதீனமுள்ளவள் என்று எழுதப்பட்டுள்ளது. அவர் சுயாதீனமுள்ளவாக இருக்கிறார். மேலும் யார் அவர்? அப்படியானால் நம் ஆத்துமாக்களுக்கு யார் இருந்தாக வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வேதாகமத்தோடு எதையும் கூட்டவோ எடுத்துப் போடவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் வேதாகம வார்த்தைகளின்படி தாயாகிய தேவன் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது புறக்கணிக்க வேண்டுமா? இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்று அநேக சபைகள் அதை உணராததால் தந்தையாகிய தேவன் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பூமியில் இருக்கும் மிருகங்களின் உலகமும் தாவரங்களின் உலகமும் தேவனுடைய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டன. அவை தேவன் நமக்கு திறந்திருக்கும் இயற்கையின் பாடப்புத்தகங்கள் ஆகும். எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் அடங்கியிருக்கிறது. அநேக ஜீவராசிகளுக்கு ஏன் தந்தையும் தாயும் இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தந்தையும் தாயும் இல்லாமல் எதிர்கால சந்ததிக்கு நம்மால் ஜீவன் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதுவே தேவனுடைய சித்தமாகும். பரலோகத்தில் தந்தையாகிய தேவன் இருப்பது போலவே இப்பூமியிலும் தந்தைகள் இருக்கிறார்கள். இந்த பூமியில் சகோதர சகோதரிகள் இருப்பது போலவே பரலோகத்திலும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். பூமிக்குரிய குடும்பத்தில் ஒரு தாய் இருப்பது போலவே பரலோக குடும்பத்திலும் தாயாகிய தேவன் இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. இது இப்போது நமக்கு தெளிவாக வெளிப்பட்டுள்ளது. இன்று தேவனை விசுவாசிப்பதாக சொல்லிக் கொள்ளும் எண்ணற்ற சபைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த சபைகள் இவை அனைத்தையும் தவிர்த்து விடுகின்றன. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இதுவே ஜீவனுள்ள ஆதாரமாகும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்னால் எழுதப்படவில்லை. இது நீங்கள் எழுதியதும் அல்ல. பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட ஜனங்கள் இந்த எல்லா பதிவுகளையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்ட நம்முடைய தாயை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 26ஆம் வசனத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிறார். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? மனுக்குலத்தை சிருஷ்டித்த 2 தேவர்கள் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய சபை சொல்கிறது. இந்த விஷயத்தில்தான் தேவனுடைய சபையின் போதனைகளுக்கும் உலகில் உள்ள மற்ற எல்லா சபைகளின் போதனைகளுக்கும் இடையே ஒரு முழுமையான வேறுபாடு காணப்படுகிறது. நிச்சயமாக ஒரே ஒரு தேவன் மட்டுமே இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே யார் பேசிக் கொண்டிருக்கிறார்? பின்பு தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். தம்மை நமது என்று குறிப்பிட்ட தேவனால் மனிதகுலம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும். அன்பர்களே, நமது என்ற வார்த்தை பன்மையாகும். இது ஒருமை அல்ல. தேவன் ஒருவராக இருந்திருந்தால் அவர் என் சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருப்பார். ஆனாலும் தேவன் அதுபோன்று சொல்லாமல் அதற்கு பதிலாக தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். 27ஆம் வசனத்தை பார்ப்போம்.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். யார் சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். பின்பு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தேவனுடைய சாயலுக்குள்ளே ஆண் சாயலும் பெண் சாயலும் இருக்கிறது என்பதை இது தெளிவாக காண்பிக்கிறது அல்லவா? அதனால்தான் தேவன் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்நாள் வரை ஆண் சாயலை கொண்டிருக்கும் தேவனை தந்தையாகிய தேவன் என்று ஜனங்கள் அழைத்து வருகின்றனர். அப்படியானால் இயல்பாகவே பெண் சாயலை கொண்டிருக்கும் தேவனை நாம் என்னவென்று அழைக்க வேண்டும்? இது இயல்பானதுதான். வேதாகமத்தின் 66 புத்தகங்களில் முதல் புத்தகம் ஆதியாகமம் அல்லவா? முதல் அதிகாரத்திலேயே தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இருக்கிறார்கள் என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். மேலும் பழைய ஏற்பாட்டில் தேவன் என்பதற்கான வார்த்தையாக எல்லோஹிம் என்பது சுமார் 2500 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒருமை பெயர்ச்சொல் இல்லாததால் எல்லோஹிம் பயன்படுத்தப்பட்டதா? இல்லை. ஒரே தேவனை குறிப்பிடுவதற்கு வேதாகமம் ஒருமை பெயர்ச்சொல்லை பயன்படுத்தும் போது எல்லோவா என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையின் முடிவில் எஸ் என்ற எழுத்தை சேர்த்தால் அது பன்மையாவது போல, எல்லோவா என்ற வார்த்தையுடன் எம் என்பதை சேர்த்தால் அது பன்மையாக மாறும். அது எல்லோஹிம் என்று மாறுகிறது. ஒருமை சொல் இருந்தாலும் கூட மூல பாஷையான வேதாகமத்தில் தேவன் அதை எவ்வாறு பதிவு செய்தார்? எல்லோஹிம் என்று பதிவு செய்தார். தேவன் இந்த போதனையால் வேதாகமத்தை நிரப்பியிருந்தாலும் ஜனங்கள் தந்தையாகிய தேவன் மட்டுமே இருக்கிறார், தாயாகிய தேவன் இல்லை என்று வலியுறுத்துகிறார்கள். இது முற்றிலும் தவறான போதனையாகும். 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனத்தை நாம் ஒன்றாக பார்ப்போம். 2 அதிகாரம் 25 வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? நித்திய ஜீவன். மனுகுலம் அனைவருக்கும் நித்திய ஜீவனை வழங்குவதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். ஜீவன் யாரிடமிருந்து வருகிறது என்ற கேள்வியை பொறுத்தவரையில் 21ஆம் நூற்றாண்டின் உயர் சம்பந்தமான விஞ்ஞானிகள் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். தாய் இல்லாமல் ஜீவனானது அடுத்த தலைமுறைக்கு செல்லாது என்ற உண்மையை அவர்கள் கண்டுபிடித்தனர். எனவே தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்திற்குள்ளும் தந்தை இருக்கும் இடத்தில் தாயும் இருந்தாக வேண்டும் என்ற நியமத்தை அவர் ஏற்படுத்தினார். எபிரேயர் 8:5 பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலும் நிழலுமாக இருக்கின்றது என்று விளக்குகிறது அல்லவா? அப்படியானால் சாயலும் நிழலுமாக இருக்கும் பூமிக்குரிய உலகில் தாய் இருந்தால் மெய்யான உலகத்திலும் நிச்சயமாக தாய் இருந்தாக வேண்டும். அதனால்தான் கலாத்தியர் 4 அதிகாரம் 26 வசனத்தில் தேவன் மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்று வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனங்களில் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் ஒருவரையொருவர் பார்த்து என்ன சொன்னார்கள்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவனுடைய ஆண் சாயலின் மாதிரியாக புருஷனும் பெண் சாயலின் மாதிரியாக ஸ்திரீயும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே இப்பூமியில் ஆணும் பெண்ணும் இருப்பது பரலோகத்தில் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இருக்கிறார்கள் என்று சாட்சியளிக்கிறது. தந்தை மட்டுமே இருந்து தாய் இல்லை என்றால் ஒருபோதும் ஜீவன் இருப்பதில்லை. ஜீவனுள்ள உலகம் என்பதே இருந்திருக்க முடியாது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் இப்படி உண்டாக்கினார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 11 வசனம் உறுதிப்படுத்துகிறது. எனவே ஜீவனுள்ள இந்த உலகம் முற்றிலுமாக தேவனுடைய சித்தத்தின்படியே மனிதகுலத்திற்கு ஒரு பரிசாக வழங்கப்பட்டது. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் ஜீவனின் ராஜ்யமாக இருப்பதால் பரலோக ராஜ்யத்தில் தாயாகிய தேவனும் இருக்க வேண்டும் அல்லவா?
그 세계는 죽음의 세계입니다. தாயாகிய தேவன் இல்லாத உலகம் மரணத்தின் உலகமாகும். 동식물들이 있습니다. இந்த பூமியில் எண்ணற்ற வகையான விலங்குகளும் தாவரங்களும் உள்ளன. 또 마찬가지입니다. தாவரங்களின் உலகமாக இருந்தாலும் சரி, விலங்குகளின் உலகமாக இருந்தாலும் சரி, தாய் இல்லாத உலகம் மரணத்தின் உலகமாகும். பரலோக ராஜ்யத்தை போன்ற ஜீவனுள்ள ஒரு உலகில் நிச்சயமாக தாய் இருந்தாக வேண்டும். ஆதியாகமம் 1:26 நாம் பார்த்தோமானால், முதல் மனிதர்களான ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பே கூட யார் இருந்தார்கள்? 누가 존재했습니까? தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இருந்தார்கள் அல்லவா? 이미 ஆதியாகமம் 1 வாயிலாக தேவன் தந்தையும் தாயும் இருக்கும் பரலோக ராஜ்யத்தை ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 보여주고 계십니다. 그래서 வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை சிறிதளவும் கூட்டாமலும் அதிலிருந்து எடுத்து போடாமலும் அதில் இருக்கிறபடியே புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும்படி நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தாயாகிய தேவன் இல்லை, தந்தையாகிய தேவன் மட்டுமே இருக்கிறார் என்று ஜனங்கள் சொன்னாலும் கூட அவர்களுடைய போதனை முற்றிலும் பொய்யானது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 우리 모두가 또 이해하셔야 되겠습니다. 자녀는 ஒரு குழந்தை தாயின் மூலமாக மட்டுமே பிறக்க முடியும். 존재할 수 있는 것입니다. எனவேதான் தொலைந்து போன பரலோக பிள்ளைகள் அனைவரும் கண்டுபிடிக்கப்படும் காலத்தை குறித்து, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்வது போல நான் அவர்களை கூட்டிச் சேர்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொன்னார். இயேசு இந்த உவமையை கூறியதால் அதன் கருத்தை நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம். சேவல்கள் அரிதாகவே தங்கள் குஞ்சுகளை ஒன்றாகச் சேர்க்கின்றன. ஒரு எதிரி தாக்கும்போது அவை குஞ்சுகளை பாதுகாக்குமேயன்றி வேறொன்றும் செய்வதில்லை. ஆனால் தாய்க்கோழி என்ன செய்கிறது? ஒரு இரையை பிடிக்கும் பறவையானது கோழி குஞ்சுகளை பிடிப்பதற்காக மேலே வட்டமிடும்போது தாய்க்கோழி தன் பிள்ளைகளுக்கு ஏற்படும் ஆபத்தை உள்ளுணர்வாக உணர்ந்து ஒரு அபாயக் குரல் எழுப்புகிறது. சாதாரண நேரங்களில் மென்மையாக கொக்கரிக்கும் அது அந்த தருணத்தில் கீச்சிடும் சத்தத்தை எழுப்புகிறது. இந்த குரலை கேட்டு எல்லா குஞ்சுகளும் தங்கள் தாயிடம் ஓடுகின்றன. தாய் தன் சிறகுகளை முடிந்தவரை அகல விரித்து தன் குஞ்சுகள் அனைத்தையும் தன் சிறகுகளுக்கு கீழே பத்திரமாக சேர்த்துக் கொள்கிறது. அந்த தருணத்தில் வேட்டையாடும் பறவை கூட கோழி குஞ்சுகளை தாக்கத் துணிவதில்லை. பொதுவாக தாய்க்கோழி மிகவும் பலவீனமானது என்று அந்த வேட்டையாடும் பறவை அறிந்திருந்தாலும் தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் தாயை அது தாக்கத் துணிவதில்லை. ஏனென்றால் அது தன் உயிரை கொடுத்தாவது அவற்றை பாதுகாக்கும். தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்திலும் அவருடைய அருட்டிட்டத்திற்கு பின்னால் ஓர் நோக்கம் இருப்பதை இந்த உதாரணங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அதாவது கண்ணுக்கு தெரியாத மெய்யான ஆவிக்குரிய உலகமான பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த பூமியை வடிவமைத்துள்ளார் என்பதே இதன் நோக்கமாகும். இன்று நம்மை சுற்றி எண்ணற்ற சபைகள் இருக்கின்றன. தேவனை விசுவாசிப்பது நல்லதுதான். ஆனால் வேதாகம போதனைகள் தவறாகவோ அல்லது வீணாகவோ போதிக்கப்பட்டால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று அவர் சொன்னார். மத்தேயு 7:21 உள்ள வார்த்தைகளை ஒன்றாக பார்ப்போம். மத்தேயு 7:21 கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் தேவனை விசுவாசிக்கும் ஜனங்களை குறிக்கிறது அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் தேவனை விசுவாசிக்கும் அனைவருமே அதில் பிரவேசிப்பதில்லை. 22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அன்பர்களே, பிதாவின் சித்தம் என்ன? தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் மீது முழுமையான விசுவாசம் கொண்டிருப்பது தேவனுடைய சித்தமா? அல்லது தந்தையாகிய தேவன் மட்டுமே இருக்கிறார் என்று போதிப்பதும் வலியுறுத்துவதும் தேவனுடைய சித்தமா? வேதாகமத்தின் ஒவ்வொரு போதனையையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
그래서 எனவே வேதாகமத்தின்படி தேவனுடைய வார்த்தையை கற்பிப்பதே மிகவும் துல்லியமான வழியாகும் என்பதை ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே தேவனை சரியாக விசுவாசிக்க முடியும். 믿는 사회가 될 수 있습니다. இருப்பினும் அநேக சந்தர்ப்பங்களில் அதுபோன்று நடப்பதில்லை. 있는 것은 வேதாகமத்தில் எழுதப்பட்டவைகளை எடுத்துப் போட்டு வேதாகமத்தில் எழுதப்படாதவை கூட்டப்படுகின்றன. 빼고 있는 부분들이 많습니다. தேவன் இப்பூமிக்கு வந்தபோது பிதாவின் சித்தத்தின்படி செய்யுங்கள் என்ற தெளிவான மற்றும் கண்டிப்பான கட்டளையை வழங்கினார். 하나님께서 ஆதியாகமம் 1 மற்றும் கலாத்தியர் 4 மூலம் தேவன் நமக்கு என்ன கற்பித்தார்? தாயாகிய தேவன் இருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினாரா அல்லது அவர் இல்லை என்று சொன்னாரா? அனைத்து உயிரினங்களும் தாயின் வாயிலாக மட்டுமே பிறக்கும்படி ஏன் தேவன் அவ்வாறு வடிவமைத்தார்? 그렇게 만들어 놓으셨습니까? நம் மாம்ச கண்களால் பரலோகத்திலுள்ள காரியங்களை பார்க்க முடியாததால் பரலோக ராஜ்யத்தை கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள உதவும் ஒரு மாதிரியாக இந்த பூமியில் தேவன் ஓர் அமைப்பை ஸ்தாபித்திருக்கிறார். 만들어 놓으셨습니다. தேவன் தனித்துவமாக குடும்பத்தை ஸ்தாபித்து அதன் அங்கத்தினர்களை இரத்த பந்தத்தினால் இணைத்துள்ளார். 혈연 관계라고 இதைத்தான் நாம் பொதுவாக இரத்த சம்பந்தம் என்று சொல்கிறோம். 그렇듯이 하늘나라에도 அதுபோலவே நமக்கு ஆவிக்குரிய இரத்த சம்பந்தத்தை கொடுக்க தேவன எந்த சத்தியத்தை வழங்கினார்? 하셨습니까? புதிய உடன்படிக்கையின் பஸ்காவின் மூலம் இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று அவர் அறிவித்து பஸ்காவை நினைவு கூர்ந்து கைக்கொள்ளும்படி தெளிவாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார் அல்லவா? 하지 않았습니까? இருந்தாலும் இன்றைய சபைகள் இயேசு மிகவும் ஆசையாயிருந்து கட்டளையிட்ட சத்தியமான புதிய உடன்படிக்கையின் பஸ்காவையை கூட ஆசரிக்க தவறிவிட்டன. 절 세언약 진리마저도 지키지를 않고 있습니다. இந்த எல்லா சத்தியங்களையும் நாம் உலகெங்கிலும், அதாவது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்க வேண்டும். 해야 되겠습니다. 2 தீமோத்தேயு 3 கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியான வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது? 한다고요? பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்தும் விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியான வாழ்க்கை வாழ முயற்சித்தால் நம்மை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து நிச்சயமாக சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்று அது நமக்கு போதிக்கிறது அல்லவா? 닫고 이렇게 알려주고 있죠. ஜனங்கள் ஞாயிறு ஆராதனையையும் கிறிஸ்துமஸையும் ஆசரிக்கும் போது அது ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். இருந்தாலும் நாம் பஸ்காவையும் ஓய்வு நாளையும் ஆசரிக்கிறோம். 하나님 믿는다. நாம் தாயாகிய தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது அவர்கள் என்னவென்று சொல்கிறார்கள்? ஓ, இது விசித்திரமான சபையாக இருக்கிறதே, இது சற்றும் விசித்திரமானது அல்ல. தேவனுடைய கண்ணோட்டத்தில் இதுதான் மிகவும் துல்லியமான மற்றும் முழுமையான விசுவாசத்தை கொண்டிருக்கிற சபை அல்லவா? 교회 아니겠습니까? எனவேதான் பேதுருவும் பவுலும் இந்த சபைக்கு சென்றார்கள். 다니고 바울이 다니고 அது இயேசு ஸ்தாபித்த சபையாகும். உலகம் நம்மை எப்படி பார்த்தாலும் சரி, உலகத்தின் நியாயத்தீர்ப்பானது தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து வேறுபட்டது. பரிசுத்த ஆவியின் அநேக அழகான கனிகளை நீங்கள் பெறுவீர்கள். 하나님 அனைத்து பரலோக பிள்ளைகளும் மற்றும் ஒவ்வொரு சீயோனுமே தேவனுடைய பார்வையில் நிலைநிற்கும்படி ஜெபிக்கிறேன். 꼭 되시길 바라겠습니다. மிக்க நன்றி.